ஒளிவரிக்கு மட்டும் சரியில்லைன்னு வைங்களே கிளம்பிடுமா நாடகம் எப்ப
ஆமா, நாடகமே இப்படித்தான் இருக்குமோன்னு போயிடக்கூடாதுல்ல. உண்மையிலே அற்புதமான ஒளி பெருக்கி நல்ல பொருளுக்கு விளம்பரம் தேவையில்லை. நல்லா இருக்கு. நீங்க நன்றி. சிரிச்ச முகமா உட்காருங்க. நல்லா தான் இருக்கு. அற்புதமான இசை கலைஞர்கள் இவருக்கு மேடையில் வள்ளியார் எடுத்துக் கொண்டிருக்கும் மதுரையை சேர்ந்த கலையரசி அவர்களுக்கு விழாக்கின் சார்பாக பொன்னாட போற்றி கௌரவிக்கப்பட்டார்கள். பொன்னாடை போற்றி மகிழ்ந்த ஊர் கிராம பொதுமக்களுக்கும் மற்றும் விழா கமிட்டியாளர்களுக்கும் எனது சரம், எங்களது கலை குடும்பத்தினர் சரம், எங்களது மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் சரம் மற்றும் நாடக அமைப்பாளருமாகிய எனது பாசமிகு அன்பு மாமா தெய்வேந்திரன் அவர்கள் சரம். நன்றி 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 நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம். நாடக உலகத்திலே நல்ல மனிதன் யாருன்னா அவர்தான்ப்பா. சரி, ஆக அற்புதமான இசை கலைஞர்கள். அதிலையும் பாருங்களே, விடிகிற வரைக்கும் நீ இருக்கக்கூடிய இசை கலைஞர்கள், நீ இருக்கக்கூடிய ஒளி பெருக்கி, இது இரண்டு தான் எங்களுக்கு கடவுள் மாதிரி. நீங்க தான் என்னைய காப்பாத்தணும். என்னங்க காப்பாத்துவீங்கல்ல, விடிகிற வரைக்கும் காப்பாத்துங்க. சரி, இருக்கட்டும். ஆக பாருங்களே, அதுல நாடக அமைப்பாளர் சரியா இருக்கணும். முக்கியமான புள்ளி காசு கொடுக்கிற புண்ணியவையா என்னப்பா, நாடக அமைப்பாளர் மகிய ராஜ நடிகர் மகிய அன்பு மாமா தெய்வேந்திரன் அவர்கள், அவர் சரியா இருந்தாதான் நல்ல நடிகர்களை நம்ம எடுத்து கொண்டு வர முடியும். அன்னைக்கு வந்திருக்கக்கூடிய நடிகர்கள்லாம் மிகவும் திறமை வாய்ந்த நடிகர்கள்லாம் வந்திருக்காங்க. என்ன தம்பி, அப்படித்தானே? அதுல கலை வந்துட்டாலே கல்லகல்லாம் இருக்கணும். ஆமா, போயிட்டாங்க. இருக்கட்டும். இருந்தாலும் முருகனை வணங்க வேண்டும். முருகா, ஓம்கார பொருளின் முப்பொருளாய் விளங்கி ரீகார துணையுடன் ஈஸ்வராரின் ஒரு செவிதனில் முழங்கி ஆங்காரம் இல்லாத அடியவர் கருவூர் தலைவணங்கும் ஆண்டவா முருகா, 6 முகமும் 12 கையும் மேலும் புடைந்த மெய்யம் ஜெபமெல்லாம் புகழ்பெடுத்த சுப்பிரமணியா கார்த்திகேயா சரவண பவனி சண்முகநாதனே வேலிமலைக்கு அருகே உள்ள சிற்றூருக்கு தலைவனான நம்பிக்கை மகளாய் பிறப்பெடுக்க வைத்தாய். பிள்ளை விராயம் கடந்து பல தெல்ல தமிழ் மொழியை பல வல்லண்டம் கற்று கல்விக்கூடம் கடந்து பேதி பெருமை எனும் மிரு பருவங்களையும் தாண்டி மங்கை பருவம் எதிரான் முருகனது திருவருளால் எவ்வித குறையுமின்றி வாழ்ந்து வருகின்றேன். அதுபோன்று எவ்வித குறையுமின்றி நான் வாழ, மொழி வாழ, இனம் வாழ, என் நாட்டு மக்கள் நலமாய் வாழ வளமான அன்பு முருகா எல்லோரையும் காப்பாத்துப்பா. அழகானே பழனி மலை ஆண்டவா, அழகான பழனி மலை ஆண்டவா, உன்னை அணிதினமும் பாட வந்தீரவா. அழகான பழனி மலை ஆண்டவா, உன்னை அணிதினமும் பாட வந்தீரவா. பள்ளி மலைநாதன் பாவடி வீரனே வர வேண்டும் மயில் மீது முருகையனே முருகா 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 முருகா
கோவிலும் இல்லை, தந்தி செல்மிக்கு மந்திரம் இல்லை அப்படின்ற பேச்சு இருக்கணுங்க. அப்பாவுடைய வேண்டுதல் கிடங்க, அப்பாவுடைய பேச்சு இருக்கணுங்க. என்ன பங்காளி, எங்க அப்பா கிளம்பிடுவோமா? அப்பா என்னமா? அப்பா வருவாரு. ஆமா, நாடகத்துக்கு கதாநாயகனே அவர் தானேப்பா. ஆமா, என்ன செய்யுது இருக்கட்டும். ஆக இருந்துட்டாலும் அப்பா எங்க போய் சொல்லியிருக்காரு? திடீ காட்டுக்கு செல்ல வேண்டும், திடீ காவலுக்கு செல்ல வேண்டும், நந்தவனத்துக்கு போக வேண்டும். ஆலோலம் சோ, ஆலோலம் சோ, ஆலோலம் சோ, அப்படி சோ சோ சோனு கையில் கவனிக்கொண்டு முருகனுடைய ஓம் என்ற வர்ணவப்பொருளை உச்சரித்து வானமாடி வரும் பறவைகளை கானத்தால் அவர்கிட்ட சொல்லியிருக்காங்க. என்ன காரணம்? வேடுவ குல வழக்க, வேடுவ குல சம்பிரதாயம். ஆண்கள் வேட்டையாடலும் பருவம் அடித்த பெண்கள் திணிக்க அவர் முடிய வேண்டும். அது ஒரு பக்கம் இருந்துட்டாலும் பாருங்களே, அப்பாவுக்கு 7 ஆண் குழந்தைங்க. ஆக 7 ஆம்பளை பிள்ளை இருந்தும் ஒரு பொம்பளை பிள்ளை இல்லைன்னு அப்பா முருகனை வேண்டிக்கிட்டாராம். முருகா 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 முருகான்னு முருகனை அந்த வேண்டிக் கொண்டு வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, சக்திவேல் முருகனுக்கு அப்படி அரோகர அரோகரா என்றாலே 1000 பாவங்கள் தீருமா. ஆக நாமெல்லாம் புண்ணியத்தை செய்வோம்னு என்னுடைய தந்தையாகப்பட்டவர், நம்பி மன்னன், நம்பி நாயகன், நம்பி தலைவனாகப்பட்டவர் முருகனை அனுதினமும் வேண்டிக் கொண்ட காரணத்தினால அப்பாவுக்கு பொம்பளை பிள்ளையா கிடைச்சிருக்கு. ஆக பெண் குழந்தை இல்லாத காரணத்தினால, பெண் குழந்தை கிடைத்த காரணத்தினால என்னுடைய பிள்ளை வள்ளி மங்கை பருவம் அடித்தவுடன் தன்னை காவலுக்கு செல்ல வேண்டும் அப்படின்னு நேற்று கடன் காரணமாக, வேண்டுதல் காரணமாக காவலுக்கு போய் சொல்லியிருக்காரு. வந்தோடனே காவல் பார்த்தா நல்லாவா இருக்கும்? நமக்கு பிடிக்காது. என்ன காவலையும் பார்க்கணும், கொஞ்சம் காதலையும் பார்க்கணும். என்ன பங்காளி, காதல் பார்க்கணும்ல. இந்த வயதுல வராத காதல் எந்த வயதுல வரப்போகுது? என்னுடைய வயது எத்தனை தெரியுமாங்க? என்னுடைய வயதோ 12ல இருந்து 13 ஆரம்பங்க. என்னங்க என்னடா பொய் பொய்? ஏன்னா வள்ளியோட வயதே கதை பிரகாரம் 12 தான் ஆரம்பமே. ஆமா, அப்பவே ஒரு கவிஞன் சொல்லி வச்சிருக்காரு. எப்படி 50லும் ஆசி வரும் இருக்காரு. 50 வயதுல ஆசை இருக்கும் பொழுது என்னுடைய வயதோ 12 வயது ஆகுது. எனக்கெல்லாம் அம்புட்டு ஆசை இருக்கு. ஆமா, ஏறிடுங்க. ஆக ஆசைகளாம் மனிதன் அரை மனிதன் இருக்காங்கல்ல. ஆசையில எத்தனை விதமான ஆசை? ஒன்று சிற்றின்பம், மற்றொன்று பேரின்பம். சிற்றின்பம் என்பது காமக்கலை, பேரின்பம் என்றாலே பக்தி கலை இருக்காங்க. இன்னொரு ஆசை இருக்கு பாருங்க, நமக்கு பிடிக்காத ஆசைங்க. என்ன ஆசை? பேராசை. பேராசை பட்டுட்டு வைங்களே பெரிய நஷ்டம். அவர் அந்த கஷ்டத்திற்கு போக கூடாதுன்ற காரணத்தினால, பேரின்பத்தால, பக்தியால என்னுடைய காதல் என்னன்னு சொல்லட்டுமாங்க? சொல்லிடவா பங்காளி? அவர் எப்ப வருவாரு, எப்படி வருவாரு? அப்பா, இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய முருகன் தெய்வேந்திரனா, நாடக அமைப்பாளரா வரட்டும். ஆனா இன்னைக்கு வந்திருக்க முருகன் சரி சரியா ஒரு 8 மணிக்கு ஆளு வெளியில வந்துருவாரு. அதுக்குள்ளேயும் நம்ம வண்டி அதுக்குள்ளே நீங்க மதுரை கிளம்பிடுவீங்கன்றீங்களா? அது சரி. ஆக குறித்த நேரத்தில், குறிப்பிட்ட நேரத்தில், சரியான நேரத்தில் எம்பெருமான் முருகபெருமான் ஆள 3 மணிக்கு வெளியே தெரியும். ஆமா, அப்பேற்பட்ட முருகபெருமானே 5 வயதுல அரியா பருவத்துல நானும் ரொம்ப நாளா நினைச்சுக்கிட்டே தாங்க இருக்கேன். 5 வயதுல வரக்கூடிய காதல் என்ன காதல்? யார் இந்த புண்ணியவன்? அதான் முருகபெருமான். தெய்வீக காதல், ஆன்மீக காதல். அப்பேற்பட்ட காதல் மலையில என் கண்கள் இருந்தும் அப்படி வா 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 வான்னு அந்த சிலு சிலு காத்துல சிலு சிலு சிலுவென காத்து பக்க வர வர உருகுது நாத்து, புது புது வரிகளை போட்டு அரை படிக்கிது வருவது பாட்டு புது நீசா அந்த காத்து நாத்து நீதா மாமணி சிலு சிலு சிலுவென காத்து பக்க வர வர உருகுது நாத்து. உனக்காக தூருக்கு தினமாண்டு போய் நீ வந்தால் இங்கு சுகமாகும் போதும் அது லயமாகும். ஒரு நாள் பார்த்து கூட வேண்டும், பூ மாலை போட வேண்டும். காத்து வர வர முருகுது நாத்து, புது புது வருகளை போட்டு அது படிக்குது பருவத்து பாட்டு.
பரிசம் போடு நாளாச்சு மாமா என்னை நீ காதல் பண்ணு அதுதான் மேலே பன்னாட்டு போயா என்று விடமாட்டையா நான் பூசோ மஞ்சள் நீரானே நீ பூசோ சோப்பு நான் தானே பொதுவாந்த காட்டு மாமா சமாத்தலாம் சில்லு சில்லு சில்லுத காத்து வர வர முருகின நாத்து புது புது வருகன போட்டு அது படிக்குது பரிவத்து பாட்டு அந்த காத்து நாத்து நீதான் பாம்படி சிலு சிலு சிலுவிட காத்து வர வர முருகின நாத்து புது புது வருகன போட்டு அது படிக்குது பரிவத்து என் கண்கள் அப்படி வா வா வான்னு அழைத்து கொண்டே இருந்துட்டாலும் எந்த விஷயத்திலுமே போட்டி இருக்கணும். போட்டி இருந்தா தான் ஒரு மனிதன் ஆகப்பட்டவன் வாழ்க்கையில முன்னேற்றம் அடைய முடியும். ஆக போட்டி அப்படின்னு யார் யாருக்கு போட்டி? என்ன பங்காளி, யார் யாருக்கு போட்டி? ஆறாருக்கு போட்டி வந்திருக்கக்கூடிய அன்பு பங்காளி தெஞ்சி எந்தலை சேர்ந்த பாலச்சந்திரன் அவர்கள். அடே அப்பா, உங்களுக்கு எனக்கும் போட்டியா? போட்டியா? பெரிய பாடகர் நீங்க. வந்தோடனே உங்க பாடல் அதுல பேரை சொல்லி பாலச்சந்திரன் உங்களுடைய பேரை சொல்லியே அற்புதமான ஒளி வரிக்கையில பாட்டு போட்டுக்கிட்டே இருந்தாங்க. என்னன்னே அண்ணே எங்க பங்காளி பாடின பாட்டு தான் நிறைய நீங்க போட்டுக்கிட்டே இருக்கீங்க. ஆமா, உண்மையிலே அற்புதமான ஒரு ஹார்மோனிஸ்ட் யாருன்னா என் அன்பு பங்காளி பாலச்சந்திரன் அவர்கள். உங்களுக்கு எனக்கு போட்டியா? நம்மளாம் ஒரு குடும்பம், ஒண்ணுக்குள்ள ஒண்ணு. நம்மளுக்குள்ள எதுக்குப்பா போட்டி? போட்டி ஓடுறதுக்குன்னே கூடவே ஆளை கூட்டிட்டு வந்திருக்க பாருங்க. யாருப்பா அந்த பையன்? சின்ன பையனாமலப்பா. சின்ன பையனா? என்னமோ நல்லா தூள் கிளப்புறாருன்னு கேள்விப்பட்டு. எந்த தூள்? தொழில தூள் கிளப்புறாராமலையா. வந்திருக்கக்கூடிய நாரத மகாமுனிவர். சரி, அங்கே கிடைக்கும். அப்படியா? அங்கேயும் நல்லா தூள் கலப்புறாரு. சரி, தொழில் தூள்ங்க இருக்க. நாங்க பாருங்களே, அப்பேற்பட்ட நாரத மகாமுனிவர். ஆனா அந்த பையன் பேர் என்னப்பா? மணி பாலமுருகனா? நாரத மகாமுனிவர். சேட்டையாமல தெரியலையே, திமுறாமல பாப்பா, உடம்பெல்லாம் மஞ்ச கொழுப்பாமலையா, வெளியில வரட்டு கரைச்சிருது இன்னைக்கு. ஆக வந்திருக்கக்கூடிய நாரதர் மணி பாலமுருகனா, வள்ளி கலை அரசியா. மணி பாலமுருகனுக்கு என்ன திறமை இருக்கு? வள்ளி கலை அரசுக்கு என்ன திறமை இருக்கு? கலகம் உண்டு, கலகம் உண்டு, நிச்சயம் கலகம் உண்டு. கூட்ட இருப்பீங்களா? எந்திரிச்சு போயிருக்கீங்களாப்பா? என்ன ஆறு புற கரைஞ்சிருக்கீங்க? ஒரு முட்டு கூட போகாதுன்றீங்களா? சரி, இருக்க, ரொம்ப சந்தோஷம். ஆனா நாங்கள் எத்தனையோ பகுதிக்கு நாடகத்திற்கு செல்கிறோம். இப்பேற்பட்ட தாய்மார்கள் கூட்டத்தை நாங்க பார்க்கவே முடியல. உண்மையிலே நம்ம பகுதியில பெண்கள் கூட்டம் அந்த நாடகத்தை, ஏன்னா ஸ்ரீ வள்ளி திருமணம் அப்படின்ற நாடகம் என்றாலே பெண்களுக்காக தான் அந்த நாடகமே முழுமையா நீங்க தான் முக்கியமா பார்க்கணும். ஆமா, உண்மையிலே சொல்றேன், நம்ம பகுதியில தான் பேர்பட்ட தாய்மார்கள் கூட்டம் இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். விடிகிற வரைக்கும் இப்படியே இருந்தா இந்த முருகனும் வள்ளியும் மாலை மாத்துறத பாத்தீங்கன்னா உங்களுக்கு புண்ணியம், ஊருக்கும் புண்ணியம். ஆமா, எந்திரிச்சு போக கூடாதுப்பா. அவங்க கிளம்பிட்டாங்கன்னா நம்ம கிளம்பிட வேண்டியதான். நம்மளுக்கு என்ன வேலை? சரி, இருக்கட்டும். பாருங்களே, ஆக வந்திருக்கக்கூடிய நாரதரா வள்ளியான்னு சந்திக்கணும், விரைவாகவே சந்திக்கணும். இருந்தாலும் அனிமா மகிமா நகிமா ஹரிமா பிராப்தி பிரகாமி ஈசத்துவம் வசித்துவம் என்று சொல்லக்கூடிய அஷ்டமா சித்துக்களை கட்டினவர் யாரும் நாரத மகாமுனிவர். 14 லோகத்தை பெற்றக்கூடியவர், முக்காலத்தை உணரக்கூடியவர். பள்ளி என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? என்ன பாடிக்கிட்டு இருக்கேன்னு காவல்துறை அதிகாரி அவர்களுக்கு நமது நெடுங்குளம் தெய்வ சமுதாயத்தின் சார்பாக பொன்னாட போட்டி வைக்கப்பட்டார்கள்.
வாங்க. இங்கு காவல்துறை அதிகாரிகளுக்கு பொன்னாடப்பட்டு கௌரவப்படுத்திய நம்ம விழா கமிட்டியாளர் சார்பாகவும் அனைத்து ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் நன்றி தெரிவிக்கிறோம். நன்றி, வணக்கம். வணக்கம். ஆமா இருக்கட்டும். இருந்தாலும் ஏன்னா சந்திக்க வேண்டிய ஆட்களையும் சந்திக்கணும். சந்திப்பதற்கு முன்பதாக இறைவன் கொடுக்க நினைப்பதை யாராலும் தடுக்க முடியாதுன்றக்காக என்ன பண்ணாது முடியாது. அதனால என்ன காரணம் பாருங்களே. என்னப்பா ஆக இறைவன் கொடுக்க நினைப்பதை யாராலும் தடுக்க முடியாது. என்னங்க காரணம்? இங்க இருக்கக்கூடிய சாமி என்ன சாமி? என்ன சாமிப்பா? சந்தனமாரியம்மன், காளியம்மன். அப்பேற்பட்ட அம்மன். இந்த அம்மனுடைய அருள் இருந்தனாலதான் இந்த இடத்துக்கெல்லாம் நம்மளாம் வர முடியல. என்ன பங்காளி? ஆக பாருங்களே, இறைவன் கொடுக்க நினைப்பதை யாராலும் தடுக்க முடியாது. என்ன காரணம்? என்ன? ஒரு சின்ன கதைங்க. சொல்லுங்க. எங்க அழகர் சாமி எங்க ஆத்துல இறங்க போயிட்டாரா? சித்திரமா தானே ஆத்துல இறங்குவாரு. இப்ப எங்க போனாரு? ஆக என்ன காரணம் பாருங்களே. அதாவது ஒரு நாட்டினுடைய மன்னன் என்ன செய்யறாரு அப்படின்னா, நகர சோதனையாக வருகின்றார். அவர் வருகின்ற பொழுது இரண்டு பிச்சைக்காரர். பங்காளி கதையை கேளுங்க நல்லா சொல்லுங்க. இரண்டு பிச்சைக்காரர். ஒருத்தர் என்ன செய்ய அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய சந்தனமாரியம்மன், காளியம்மன் அவளுடைய நாமத்தை சொல்லி பிச்சை கேட்கிறியா, தர்மம் கேட்கிறியா. அடுத்து ஒருத்தர் என்ன செய்ய அப்படின்னா, அந்த நாட்டு மன்னனுடைய பேரை சொல்லி தர்மம் கேட்கிறியா. இப்படி ரெண்டு பேரும் தர்மம் கேட்கின்ற பொழுது அப்பதான் பார்த்தாரு. யாரு? நாட்டு மன்னன் பார்த்தாரு. என்னடா நடக்குது, என்னடா நடக்குதுங்க அப்படின்னு. இவன் என்னடா கடவுளுடைய பேரை சொல்றியா, இவன் என்னடா நாட்டு மன்னன் நம்ம பேரை சொல்றியா, என்ன காரணம் அப்படின்னு நேர அரண்மனைக்கு போறாரு. யாரு? நாட்டு மண்ணு. அரண்மனைக்கு போயிட்டு அவருடைய காவலாளிய கூப்பிடுறாரு. தம்பிங்க வாப்பா. பக்காளி உங்களெல்லாம் ஆக வேகமா எடுத்துருக்கீங்க நீங்க. இல்லங்க காவலாளிங்க உள்ள சத்தம் பண்ணாம இருக்கப்பா. ஆக நான் கூப்பிட்டா வந்துருவேன். அது தெரியும் எனக்கு, கேள்விப்பட்டேன். நானு கேள்விப்பட்டேன் பங்காளி. சரி இருக்கட்டும். ஆக பாருங்களே, காவலாளிய கூப்பிடுறாரு. அரசியல் கூப்பிட்டோன்னே காவலாளி என்னங்க அரசியல் கூப்பிட்டீங்களே அப்படின்னு இந்த உள்ள இருக்கிற ரெண்டு பிச்சைக்காரனையும் வர சொல்லுங்கப்பா. இல்லப்பா தம்பி அடையறே உள்ள இருக்கிற ரெண்டு பிச்சைக்காரனை கூப்பிட்டு போகும்போது நீங்க போவோம் வருவாங்க. கதையில உள்ள ஆள சொல்லிக்கிட்டு இருக்கேன்பா. நீ வேற கடவுளுடைய பேரச்சனவனையும் நாட்டு மன்னன் பேரச்சனவனும் அரசன் கூப்பிட்டுறாரு. ரெண்டு பேரும் வந்துடுறாங்க. என்னங்க அரசிய கூப்பிட்டீங்களே அப்படின்னு. எப்பா நீ என்னப்பா கடவுளுடைய பேரை சொல்ற, நீ என்ன அரசியல் பேரு என் பேரை சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, என்னடா காரணம்னு கேட்க. அப்பதான் இந்த கடவுளுடைய பேரை சொன்னீங்க. சொன்னா ஐயா அரசே, நம்மளை படைத்ததே கடவுள் தானேப்பா, கடவுளுடைய நாமத்தை தானையா அழுந்தனமும் சொல்ல முடியும்னு அவன் சொல்லியிருக்கான். இந்த நாட்டு மன்னனுடைய பேரை சொன்ன வேணா சொல்றியா, கடவுள் இருக்கானா, கடவுள் கண்ணுக்கு தெரியலனா, கடவுளுடைய பேரை எதுக்கு சொல்லணும்? இன்னைக்கு நாட்டு மன்னன் உங்க பேரை சொன்னா அள்ளி அள்ளி கொடுப்பீங்க, அதை வச்சு செல்வா கூட வாழ்ந்து வருவோம் அப்படின்னு அவன் சொல்லியிருக்கியா. அப்பதான் பார்த்தாரு நாட்டு மன்னன். அப்படியாப்பா
இன்னைக்கு கடவுள் பெரிதா இல்ல நாட்டு மண்ணே நாம தான் பெரிதா அப்படின்னு ரெண்டு பேர்த்தையும் சோதிக்கணும் அப்படின்னு இருக்கின்ற பொழுது அப்பதான் பாருங்களேன், இந்த நாட்டு மன்னனுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்ததுங்க. ஆண் குழந்தை பிறந்த உடனே மக்களுக்கெல்லாம் அன்னதானம் கொடுக்கிறாரு. அன்னதானம் கொடுத்து விட்டு எல்லாருக்கும் ஒவ்வொரு பரிசு பொருள். பரிசு பொருள் என்னப்பா? பூசணிக்காய். பூசணிக்காயா? ஆமா, பூசணிக்காய கொடுத்த அரசே சூழ்ச்சத்தை பாருங்களே, எல்லோருக்கும் பூசணிக்காய கொடுத்துட்டாரு. ஆனா நாட்டு மண்ணன் பேரை சொன்னாரு பாத்தீங்களா, அவனுக்கு மட்டும் ஒரு பூசணிக்காய்க்குள்ள தங்கம் வைரம் வைடூரியத்தை வச்சு கொடுத்து போறியா. கஷ்டப்படுறாங்களே. ஆமா, என்ன பண்ண இவனுக்கு பொழைக்கவே தெரியல. எங்கவே ஆமா பொழைக்கவே தெரியல. அந்த பூசணிக்காய் அப்படி வாங்கிட்டு போகின்ற போது ஒரு 15 ரூபாய்க்கு கொடுத்து வித்து போடுறியான். பூசணிக்காய் தானே அப்படி நினைச்சு பூசணிக்கான்னு நினைச்சு வித்து போடுறியா. வித்து போட்டு மறுபடியும் பிச்சை எடுக்க கிளம்பிடுறியா. பிச்சை எடுக்க கிளம்பிட்டானா யாரு? நாட்டு மண்ணன் பேரை சொல்லவே பிச்சை எடுக்க கிளம்பிடுறியா. மாத்தாரு நாட்டு மண்ணு. என்னடா? ஆமா, என்னடா உனக்கு தான் தங்கம் வைர வைடூரியத்தை கொடுத்தனே, இப்படி மறுபடியும் நீ பிச்சை எடுக்க கிளம்பிட்டே போடா. உன்னுடைய பொழப்பு என்ன செய்ய? உன் தலையெழுத்து யாருனாலையும் மாத்த முடியாது அப்படின்னு நேர போய்கிட்டே இருக்கும்போது நல்லா எழுத்தாப்புல ஒரு பெரிய பங்களா வீடுங்க, வசதி வாய்ப்போட இருக்கான். அவன் யாரு தெரியுமா? அவன் தான் கடவுளுடைய பேரை சொல்லி பிச்சை கேட்டுவேன். பாக்குறாரு, அவனை கூப்பிடுறாரு, தம்பிங்க வாப்பா அப்படின்னு. என்னங்க அரசிய கூப்பிட்டீங்க அப்படின்னு. அன்னைக்கு நீ பிச்சை எடுத்து வந்தானடா. ஆமாக்கா, அன்னைக்கு நீ பிச்சை எடுத்து வந்தானடா. இப்ப எப்படி உனக்கு நல்ல வசதி வாய்ப்போட செல்வாக்கோட இருக்கீங்க, என்னடா காரணம்னு கேட்க, அப்பதான் அவன் சொன்ன, நான் கடவுளுடைய பேரை சொன்னேன். ஐயா அரசே, அப்பாவுக்கு நினைவு தினம் நான் காய்கறி வாங்கின்ற பொழுது ஒருத்தர் 15 ரூபாய்க்கு பூசணிக்காயை கொடுத்து